சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்று தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இடைநிலை ஆசிரியர்கள் முற்றுகையிடப் போவதாக தகவல் வெளியான நிலையில் அப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆனாலும் கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்று தரையில் அமர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் செய்ததால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் செய்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என 2000க்கும் மேற்பட்ட இந்த ஆசிரியர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கடந்த 6 மாதங்களாகவே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த போராட்டங்களான நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டங்களுக்கான காரணம் குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ எத்தனை காலமாக இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சார் போராட்டம் பண்ணிருக்கீங்க? இப்போ போராட்டத்துக்கான காரணம் என்ன சொல்லுங்க சார்? சம வேலைக்கு சம ஊதியங்கிற கோரிக்கை ஒரு 16 வருஷமா கொடுக்குறோம். அரசு இன்றைக்கு செய்யறது 4 வருஷம் பண்றாங்க. குழுவையும் அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு ஒரு முடிவு எட்டப்படாமல் இந்த குழு போட்டதுக்கு உண்டான சம்மந்தமே இல்லாத எல்லா இயக்கங்களையும் அழைத்து பேச சொல்லிட்டு காலத்தில் நீட்டிக்கிறாங்களே தவிர முடிவு கொண்டு வரல. அதனால் எங்களுடைய போராட்டம் சமரசெல்லாம் இருக்கும். இந்த சமூக நீதி ஆட்சியில் சமூகம் கிடைக்கும் என்றதுனால தான் இன்றைக்கு வரை நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் தாயுள்ளத்தோடு எங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்குமாறு இந்த போராட்ட காலத்திலிருந்து பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் சார். சார், இப்போ நீங்கள் எத்தனை இடமா இந்த மாதிரி போராட்டத்தை போராட்டம் பண்ணியிருக்கீங்க? இப்போ அந்த கோரிக்கையில் முன் வச்சுப்போம் சார், நாங்கள் ஒரு 25-28 நாட்கள் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 கட்ட போராட்டம் 10 கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த ஆட்சியில் எதிர்கட்சி முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே எங்களுடைய கோரிக்கை கழக ஆட்சி முடிச்சு தரனாரு. அவருடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் அன்றைக்கு போராட்ட காலத்தை விட்டோம். இதை செஞ்சு கொடுப்பாருங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருந்தோம். கொரோனா காலத்தில் கூட எங்கள் ஆசிரியர் பெருமக்களிடமிருந்து 33 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை செய்து கொரோனா நிதிக்காக முதல்வர்கள் கொடுத்தோம். ஏன்னா நாங்கள் எவ்வளவு அடிபட்டு இருந்தால் கூட எங்களுடைய வாழ்வாதாரத்தை உணர்ந்து முதல்வர்கள் செய்வார்கள் பார்த்தோம். ஆனால் இதுவரையிலுமே ஒரு முடிவு எட்டப்படாமல் இருக்கிறதுனால இந்த போராட்டக்காலம் வீரியம் அடைந்திருக்கு. அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எப்படி சார் கொண்டு போறீங்க? முடிவு எட்டும் வரை எங்களுக்கு ஆணை உண்டான கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். அது எத்தனை நாட்கள் ஆனாலும் தொடரும். சரி, இப்போ அடுத்த கட்டமாக இப்போ காவல்துறை உங்களை கைது செய்வாங்க. இப்போ கைது செஞ்சு அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போறீங்க இந்த போராட்டத்தில்? இன்னும் நீங்கள் அடுத்த கட்டம் அறவழியில் காந்தி பிறந்த மண் இது. அறவழியிலும் அகிம்சையில் தான் போராடிட்டு இருக்கிறோம். இதுவரையும் எந்த வித இதுவும் இல்லை. நேற்று தான் மிக பெரிய ஒரு பாதிப்பை நாங்கள் ஆசிரியர் இடத்துல பார்த்துருப்பாங்க. காவல்துறையினால் கட்டவிழ்த்தோடப்பட்டு பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளானோம். இருந்தாலும் இன்றைக்கும் அறவழியில் தான் போராடுறோம். இன்னும் எத்தனை காலமானாலும் அறவழி போராட்டம் தொடரும். தகவலுக்கு நன்றி சார். குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரைமே அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக நடைபெறும் என ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் லட்சுமண பழனி, சென்னை. தற்போதைய நிதியமைச்சர் ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த 2009க்கு பிறகு நியமனமான இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாட்டில் பிழை ஏற்பட்டது. அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அரசு மேடைகளில் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார். இது எங்கள் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பிழை, நாங்கள் நிச்சயமாக சரி செய்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். தற்பொழுது தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் நிதியமைச்சராக இருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கை நியாயமானது, நான் நிச்சயமாக பரிந்துரைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இனி நிதித்துறை தான் முடிவு செய்ய வேண்டும். முதல்வர் ஐயா அவர்கள் தேர்தல் வாக்குறுதி 311 கொடுத்தார்கள். எங்களது கோரிக்கையை ஏற்று வாக்குறுதி கொடுத்தார்கள். உறுதியாக ஆணை வெளியிடுவார்கள் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். ஆணை இல்லாமல் கண்டிப்பாக சென்னை விட்டு செல்ல மாட்டோம். ஆணை வராமல் கண்டிப்பாக போராட்டத்தை கைவிடவும் மாட்டோம். அறவழியில் போராடுகிறோம். ஆசிரியராக எங்களுக்கு ஆணை வழங்கி
சிறப்பு செய்யுமாறு முதல்வர் ஐயாவை கேட்டுக்கொள்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நாள் தேதி மாறி வேலைக்கு வந்ததுக்காக இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆட்சியில கேட்டு கிடைக்கல. ஆனா எங்க முதல்வர் நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு உடனே செய்வேன்னு தேர்தல் வாக்குறுதி 311 கொடுத்தாங்க. அவங்களுடைய வாக்குறுதியை நம்பி நாங்களும் 4.5 வருஷமா ஒரு நாள் கூட பள்ளி பணிக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாம எங்களுடைய விடுமுறை நாட்கள்ல எங்களுடைய குழந்தைகளை விட்டு எங்களுடைய குடும்பத்தை விட்டு எங்க வீட்டுல வயசானவங்களை கூட விட்டு இந்த சென்னையில வந்து ரோட்லயும் அங்க இங்கேயும் கடந்து கஷ்டப்பட்டு நாங்க அராஜகமா எந்த வார்த்தையும் கேட்கல. நீங்க சொன்னதை மட்டும் கொடுங்க, உங்களை தானே நம்பி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க ஒரு முறையும் கேட்கிறோம். நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், நீங்க சொன்ன வாக்குறுதியை எங்களுக்கு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு விஷயமும் சரி. எப்பவுமே எங்க பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆசிரியர்கள் போராடி அந்த ஓட்டை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க, எங்களுக்கு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதற்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சார், 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இந்த 16 வருஷமா போராடி இன்னைக்கு நடுத்தருவுக்குள்ள வந்து நிக்கிறோம். நாங்க என்னதான் பண்ணாலும் போராடினாலும் எங்க பிள்ளைகளுடைய கல்வி தகுதி இப்போ பாதிக்கப்பட்டதே கிடையாது. என்னைக்கும் பாதிக்கப்படாம ஒவ்வொரு நாளும் இந்த விடுமுறை நாட்கள்ல தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, சொல்லி 4.5 வருஷம் ஆச்சு. இந்த 4.5 வருஷத்துல எங்க வாக்குறுதியை இன்னைக்கு வரையும் நிறைவேற்றல.